வணக்கம் நண்பர்களே. கொடுமையான வறுமையால தன்னையும், தன்னோட குழந்தைங்களையும் பறிகொடுத்து தெய்வமா இருக்கும் நல்ல தங்காளோட வரலாற்ற பத்தி தான் நாம இப்போ தெரிஞ்சுக்க போறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். விருதுநகர் மாவட்டத்துல வத்திராயிருப்பு பக்கத்துல அர்ஜுனாபுரம் என்கிற ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல எந்த பக்கம் பார்த்தாலும் மாமரங்களும், தென்னை மரங்களும், வாழை மரங்களும், தேக்கு மரங்களும் பார்க்கறதுக்கே செழிப்பான பச்சை பசேல்னு ஒரு பசுமையான இடமா இருக்கும். அந்த அர்ஜுனாபுரத்தோட தலைமையிடமான மதுராபுரி நகரத்துல பிறந்தவர் தான் நம்மளோட ராமலிங்க மகாராஜா. அவருடைய மனைவி பெயர் இந்திராணி. இவங்க 2 பேருக்கும் திருமணம் முடிஞ்சு பல வருஷம் கழிச்சு தான் குழந்தை பொறந்துச்சு. மொத்தம் அவங்களுக்கு 2 குழந்தைங்க. அதுல முதல் குழந்தை நல்ல தம்பி. 2வது குழந்தை நம்ம கதையோட நாயகி நல்ல தங்காள். இந்த 2 குழந்தையுமே நல்ல செல்வ செழிப்போட வளர்ந்து வந்தாங்க. வருஷமும் அப்படியே ஓடுச்சு. ராமலிங்க மகாராஜாக்கு வயசும் ஆகிடுச்சு. தான் உயிரோட இருக்கும்போதே நல்ல தம்பிக்கு முடிசூட்டணும்னு முடிவு செஞ்சாரு. உடனே குந்தல தேசத்தை ஆட்சி செஞ்சுட்டு வந்த கோமகனோட மகளான மூலியலங்காரிய நல்ல தம்பிக்கு திருமணம் செஞ்சு வச்சாரு ராமலிங்க மகாராஜா. திருமணம் முடிஞ்ச 10வது நாள் நல்லதங்காளின் தாய் இந்திராணி இறந்துட்டாங்க. மனைவி இறந்த துயரத்தாலும் தன்னுடைய மகளுக்கு இன்னும் திருமணம் நடக்கலையேங்கிற வருத்தத்தாலும் ராமலிங்க மகாராஜா கொஞ்ச நாள்லயே இறந்துட்டாரு. அம்மாவும் அப்பாவும் இறந்த பிறகு நல்ல தங்கால அவளோட அண்ணன் நல்ல தம்பி ரொம்ப பாசத்தோட வளர்த்து வந்தான். அவளுக்கு திருமண வயசு வந்த பிறகு நல்ல பல வரன்களையும் பார்க்க தொடங்கினான். மானாமதுரையில இருக்கிற காசிராஜனுக்கு அவனுடைய தங்கையான நல்ல தங்காளுக்கு திருமணம் செஞ்சு வைக்க முடிவு செஞ்சான் நல்ல தம்பி. சித்திரை மாசம் அர்ஜுனாபுரத்துல கோலாகலமா நல்ல தங்காளுடைய திருமணம் நடந்துச்சு. நல்ல தம்பி நல்ல தங்காளுக்கு நிறைய சீதனமும் கொடுத்தான். அதுல தங்கத்தாலான நகைகளும், வெள்ளியாலான பூஜை பொருட்களும், வெள்ளாடுகளும், பசுமாடுகளும், பொன்னாலான முக்காலி இது போன்ற பல பொருட்கள் இருந்துச்சு. கூடவே பல பணிப்பெண்களையும் கொடுத்து பிரிய மனம் இல்லாம நல்ல தங்கால வழி அனுப்பி வச்சான் நல்ல தம்பி. நல்ல தங்காலும் காசிராஜனும் 8 வருஷம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. நல்ல தங்காலுக்கு 7 குழந்தைங்களும் பிறந்தாங்க. இதுல 4 ஆண் குழந்தைங்க, 3 பெண் குழந்தைங்க. இப்படி சந்தோஷமா வாழ்ந்து வந்த இவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சோதனை வந்துச்சு. ஒரு நாள் மானாமதுரையில தண்ணீர் பஞ்சம் வந்துச்சு. விளைச்சலும் குறைஞ்சிருச்சு. அங்க இருந்த ஆடு மாடு எல்லாம் செத்து போச்சு. மக்கள் எல்லாரும் பசியால இறந்து போனாங்க. காசிராஜனுக்கு தன்னோட மக்கள் கஷ்டப்படுறத பார்க்க முடியல. உடனே அவர் தன்னுடைய நாட்டு மக்கள பக்கத்து நாட்டுக்கு போறதுக்கு ஏற்பாடு செஞ்சாரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய மாளிகையில இருக்கிற பொன்னையும் பொருளையும் கூட கொடுத்து உதவி செஞ்சாரு. தினமும் தன்னோட மக்கள் எல்லோருக்கும் சாப்பாடு கிடைச்சுதான்னு தெரிஞ்ச பிறகுதான் காசிராஜன் சாப்பிடுவாரு. கொஞ்ச நாள்ல தானிய கிடங்குல இருக்கிற பொருள் எல்லாம் தீர்ந்து போச்சு. உடனே காசிராஜன் தன்னோட மந்திரியில இருந்து எல்லாரையும் வேற நாட்டுக்கு அனுப்பி வச்சாரு. காசிராஜனுடைய மனைவி நல்ல தங்காலும் அவருடைய 7 குழந்தைங்களும் பசியால அழுது துடிச்சாங்க. தன்னோட குழந்தைங்க பசியால துடிக்கிறத பார்த்த நல்ல தங்காளுக்கு தன்னுடைய அண்ணன் வீட்டுக்கு போனா குழந்தைங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். இப்படி பசியால துடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சா. இதை எப்படி காசிராஜன் கிட்ட சொல்றதுன்னு தெரியாம அவனையும் தன் கூட வர சொல்லி சொன்னா நல்ல தங்காள். அப்படியாவது வறுமையில இருந்து தப்பிச்சிடலாம்னு நினைச்சு இத பத்தி காசிராஜன் கிட்ட பேச முடிவு பண்ணா நல்ல தங்காள். காசிராஜனிடம் நல்ல தங்காள் என்னோட அண்ணன் வீட்டுக்கு போகலாமான்னு கேட்டா. இத கேட்டதும் காசிராஜனுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. அதனால காசிராஜன் நான் இந்த நாட்டோட அரசன். எந்த நிலை வந்தாலும் நான் எங்கேயும் வரமாட்டேன். நீ வேணும்னா நம்ம குழந்தைங்கள கூட்டிட்டு உன்னோட அண்ணனோட வீட்டுக்கு போயிட்டு வான்னு நல்ல தங்கால அனுப்பி வச்சாரு காசிராஜன். நல்ல தங்காலும் தன்னோட குழந்தைங்களுக்கு நல்ல உணவு கிடைக்கும்னு சந்தோஷத்துல அவங்கள கூட்டிட்டு அவளோட அண்ணன் வீட்டுக்கு போனான். நல்ல தங்காலும் தன்னோட குழந்தைங்களுக்கு நல்ல உணவு கிடைக்கும்னு சந்தோஷத்துல அவங்கள கூட்டிக்கிட்டு அண்ணனோட வீட்டுக்கு நடந்தே போனான். காடு மேடு எல்லாத்தையும் கடந்து நல்ல தங்காலும் அவளோட 7 குழந்தைகளும் மானாமதுரையில இருக்கிற காட்டு வழியில போனாங்க. அப்போ நல்ல தங்காலுக்கு வழி தெரியல. பக்கத்துல இருந்த மரத்தோட அடியில கொஞ்ச நேரம் இளைப்பாறுனா. குழந்தைங்க எல்லாரும் பசி பசின்னு அழுதுகிட்டே இருந்தாங்க. அதை பார்த்த நல்ல தங்காலுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம கதறி அழ ஆரம்பிச்சா. நல்ல தங்கால் அழற சத்தம் கேட்டதும் அங்க இருந்த வேடவர்கள் எல்லாரும் ஓடி வந்து நல்ல தங்கால் கிட்ட விசாரிச்சாங்க. தலைய விரிச்சு போட்டுட்டு மெலிந்து போய் யாருன்னே அடையாளம் தெரியாம இருந்த நல்ல தங்காலை பார்த்ததும் வேடர் குல தலைவன் வாயை விட்டு அழுதான். அவன் ஏன் அப்படி அழுதான்னு தெரியுமா? அவன்தான் நல்ல தங்காலோட அண்ணன் நல்ல தம்பி. நல்ல தங்கால் கூட பிறந்தவன். ஏன் வேடர் கோலத்துல வந்தான்னா
ஒரு புலி ஊர் மக்களை கஷ்டப்படுத்திட்டு வந்தது. அந்த புலிய வேட்டையாடவே வேடர் குலத்துல இருந்தான் நல்ல தம்பி. நல்ல தம்பி நல்ல தங்கால பார்த்து கதறி அழுதான். அதுக்கு பிறகு நடந்த எல்லாத்தையும் நல்ல தங்கால் அவளோட அண்ணன் கிட்ட சொன்னான். இத கேட்டதும் நல்ல தம்பி நல்ல தங்கால் கிட்ட, நான் வந்த வேலை இன்னும் முடியல. வேலை முடிய இன்னும் 2 நாள் ஆகும். முதல்ல பசியில இருக்கிற குழந்தைங்கள கூட்டிட்டு அரண்மனைக்கு போ. அங்க அண்ணி உனக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் தருவான்னு சொல்லி நல்ல தங்கால அரண்மனைக்கு போக சொன்னான். அதுக்கப்புறம் தன்னோட காவலர கூப்பிட்டு தன்னோட தங்கையான நல்ல தங்கால அரண்மனைக்கு கூட்டிட்டு போக சொல்லி உத்தரவிட்டான். அந்த நேரத்துல அர்ஜுனாபுரம் அரண்மனை மாடத்துல இருந்த பெண்கள் எல்லோரும் தனக்கு சேவகம் செய்ய ரொம்ப சந்தோஷமா இருந்தா நல்ல தம்பியோட மனைவி மூலி அலங்காரி. மூலி அலங்காரிக்கு செந்திலபதின்னு ஒரு தம்பி இருந்தான். அவன் நல்ல தங்காலும் அவளுடைய குழந்தைகளும் வறுமையால தன்னோட நாட்டை விட்டு அண்ணனை தேடி வந்திருக்காங்க என்ற செய்திய நல்ல தங்கால் வர்றதுக்கு முன்னாடியே மூலி அலங்காரி கிட்ட போய் அவசர அவசரமா இந்த விஷயத்த சொன்னான். இத கேட்டதும் மூலி அலங்காரிக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு. அடடா நல்ல தங்கால் மறுபடியும் அரண்மனைக்கு வந்துட்டாளா? இனி இங்க இருக்கிற சொத்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாளோன்னு நினைச்சு அங்க வேலை செஞ்ச பணிப்பெண்கள் எல்லாரையும் போக சொல்லிட்டா. அரண்மனையில இருந்த எல்லா உணவுப் பொருட்களையும் பாதாளத்துல இருந்த அறையில கொண்டு போய் மறைச்சு வச்சுட்டா. அதுக்கப்புறம் அவளும் ஒரு மூலையில போய் படுத்துக்கிட்டா. கொஞ்ச நேரத்துல அரண்மனை வாசல் கிட்ட வந்த நல்ல தங்கால் கதவு மூடி இருக்கிறத பார்த்தா. உடனே நல்ல தங்காலுக்கு இங்க ஏதோ தப்பா இருக்குன்னு தோணுது. கதவுக்கு பக்கத்துல போய் நல்ல தங்கால், அண்ணி கை கால் எல்லாம் வலிக்குது. என்னோட குழந்தைங்க பசியால அழறாங்க. கதவை திறங்க அண்ணின்னு கதவை தட்டினா. ஆனா மூலி அலங்காரி கதவை திறக்கல. அதுக்கப்புறம் அழுதுகிட்டே இறைவனான சிவபெருமான நினைச்சு, ஈஸ்வரனே என்னுடைய பிள்ளைகள் பசியார இந்த கதவை திறங்கன்னு சொல்லி கதறி அழுதா. கொஞ்ச நேரத்துல அரண்மனையோட கதவு தானாவே திறந்துச்சு. உடனே நல்ல தங்கால் தன்னோட குழந்தைங்கள கூட்டிட்டு மூலி அலங்காரி இருக்கிற இடத்துக்கு போனா. அண்ணி என்னோட குழந்தைங்க பசியால துடிக்கிறாங்க. ஏதாவது சாப்பிட இருந்தா கொடுங்க அண்ணின்னு சொன்னா நல்ல தங்கால். உடனே மூலி அலங்காரி, நானே உடம்பு சரியில்லாம படுத்திருக்கேன். காட்டுக்கு போன உன்னோட அண்ணனும் அவரோட படையும் நல்லபடியா திரும்பி வரணும்னு விரதம் இருக்கேன். அதனால எதுவுமே சமைக்கலன்னு பதில் சொன்னான். இத கேட்டதும் நல்ல தங்கால், சரி அண்ணி, அண்ணன் வர வரைக்கும் நான் பசியை பொறுத்து கொள்கிறேன். ஆனா என் குழந்தைங்க பசியார ஏதாவது கொடுங்கன்னு சொன்னா. அரிசி ஏதாவது இருந்தா கொடுங்க, குழந்தைங்களுக்கு உணவு சமைச்சு கொடுக்கறேன்னு பணிவா கேட்டா நல்ல தங்கால். மூலி அலங்காரி நல்ல தங்கால பார்த்து, உனக்கு தெரியாததா, எங்களோட நாட்டுல பயங்கர பஞ்சம், விளைச்சலே இல்ல. அரிசிக்கு நான் எங்க போறது? இரு, கொஞ்சம் கேழ்வரகு வேணும்னா தரேன், அத உன் குழந்தைங்களுக்கு கொடுன்னு சொல்லி பணிப்பெண்களை அனுப்பி நல்ல தங்காலுக்கு ஒரு பச்சை மட்டையையும் ஒரு ஓட்டை பானையையும் கொடு, அத வச்சு சமைக்கட்டும்னு சொன்னான். அந்த பணிப்பெண்ணும் நல்ல தங்காலுக்கு ஒரு பச்சை மட்டையையும் ஓட்டை பானையையும் கொடுத்தா. எப்படியோ கஷ்டப்பட்டு கேழ்வரக அரைச்சு கஞ்சு காசுறதுக்கு அடுப்பை பத்த வச்சா நல்ல தங்கால். ஆனா அடுப்பு எரியவே இல்ல. உடனே நல்ல தங்கால் அழுதுகிட்டே, தாயே அன்னபூரணி, நான் ஒரு பத்தினியா இருந்தா இந்த அடுப்பு எரியணும்னு சொன்னா. உடனே அடுப்பு கொழுந்து விட்டு எரிஞ்சுது. இத பார்த்த பணிப்பெண்கள் பயந்து போய் மூலி அலங்காரி கிட்ட ஓடி போய் சொன்னாங்க. இத கேட்டதும் மூலி அலங்காரிக்கு கோபம் வந்துச்சு. மூலி அலங்காரி நல்ல தங்கால பார்த்து, உன்னோட திருமணத்தின் போது நீ எடுத்துக்கிட்டு போன செல்வம் எல்லாம் பத்தாதுன்னு இந்த அரண்மனையை கொளுத்த பாக்குறியான்னு சொல்லி கேழ்வரகு கஞ்சி கொதிச்சுக்கிட்டு இருந்த பானையை தன்னோட காலால எட்டி உதைச்சா. பானையில இருந்த கஞ்சி எல்லாம் தரையில சிதறி கிடந்துச்சு. இத பார்த்ததும் பசியில இருந்த நல்ல தங்காலோட குழந்தைங்க தரையில சிதறி இருந்த கஞ்சியை வழிச்சு குடிச்சாங்க. நல்ல தங்காலால இந்த காட்சியை பார்க்கவே முடியல. இனியும் இங்க இருந்து அவமானப்படக்கூடாதுன்னு நினைச்சு தன்னோட 7 குழந்தைங்களையும் கூட்டிட்டு அரண்மனையை விட்டு வெளியே போயிட்டா. ஒரு பாழடைஞ்ச கிணற தேடி போனா நல்ல தங்கால். தன்னோட அண்ணன் வந்தா தான் போன வழியை தெரிஞ்சுக்கிறதுக்காக போற வழியெல்லாம் ஆவாரம் பூவை உடைச்சு போட்டுக்கிட்டே போனா நல்ல தங்கால். கொஞ்ச தூரம் போன பிறகு எந்த ஒரு கிணறும் இல்ல. அந்த காட்டுல 3 பேர் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட நல்ல தங்கால், எங்களுக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு, பக்கத்துல ஏதாவது கிணறு இருக்கான்னு கேட்டா. உடனே அந்த ஆடு மேய்க்கிறவங்கள ஒருத்தர், ரொம்ப தூரத்துல கருப்பராயன்னு ஒரு கோவில் இருக்கு, அதை தாண்டி போனா ஒரு கிணறு இருக்குன்னு சொன்னாரு. உடனே நல்ல தங்கால் தன்னோட குழந்தைங்கள கூட்டிட்டு கிணறு இருக்கிற இடத்துக்கு போனா. அங்க போனதும் நல்ல தங்காலோட குழந்தைங்க எல்லாரும் பசி மயக்கத்துல தூங்கிட்டாங்க. நல்ல தங்காலும் குழந்தைங்களோட பக்கத்திலேயே உட்காந்துக்கிட்டா. அந்த நேரத்துல நல்ல தங்காலுக்கு ஒண்ணு தோணுச்சு. எந்த சூழ்நிலையிலும் அழையா விருந்தாளியா யாரோட வீட்டுக்கும் போகக்கூடாதுன்னு கணவர் காசிராஜன் சொன்னது அவளோட ஞாபகத்துக்கு வந்துச்சு. தன்னோட தப்ப நினைச்சு அழுதுகிட்டே இருந்தா நல்ல தங்கால். தன்னோட கணவரோட பேச்சை கேட்காம வந்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு நினைச்சு அழுதா. நல்ல தங்காலோட குழந்தைங்க கிணத்துக்கு பக்கத்துல
நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. தன்னோட குழந்தைங்க தூங்கி எழுந்துட்டா, அவங்கள கிணத்துல தூக்கி போடுறதுக்கு மனசே வராது. அதனால இதுதான் சரியான நேரம்னு நினைச்சா நல்லதங்காள். தன்னோட தாலிய கழட்டி தன்னோட கணவரோ, இல்ல அண்ணனோ தன்ன தேடி வந்தா, அவங்களோட கண்ல படுற மாதிரி கிணத்தோட மேட்டுல வச்சா நல்லதங்காள். உடனே கிணத்த 3 முறை சுத்தி வந்து, ஒவ்வொரு குழந்தைங்களையா தூக்கி கிணத்துல போட்டா. இந்த சத்தம் கேட்ட நல்லதங்காளோட மூத்த மகன் முழிச்சுக்கிட்டான். அம்மாவான நல்லதங்காள் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணான். அவன் நல்லதங்காள் கிட்ட என்ன மட்டுமாவது தப்பிச்சு போக விடுமா? நம்முடைய வம்சத்தோட பேர சொல்ல நான் மட்டுமாவது இருக்கேம்மான்னு சொல்லி கதறி அழுதான். நல்லதங்காளும் தன்னோட மகனோட பேச்ச கேட்டு அழுதுகிட்டே தன்னோட மூத்த மகன பிடிச்சு கிணத்துல தூக்கி போட்டுட்டு அவளும் கிணத்துல குதிச்சுட்டா. இப்போ நல்லதங்காளும் அவளோட 7 குழந்தைங்களும் கிணத்துல இறந்து மிதந்தாங்க. இந்த நேரத்துல நல்லதங்காளோட அண்ணன் நல்லதம்பி வேட்டைய முடிச்சுட்டு அரண்மனைக்கு வந்தான். தன்னோட தங்கையையும் 7 குழந்தைகளையும் அரண்மனை முழுக்க தேடினான். ஆனா அவங்க அங்க இல்ல. உடனே தன்னோட மனைவி மூலி அலங்காரி கிட்ட வந்து கேட்டான் நல்லதம்பி. உடனே மூலி அலங்காரி தன்னோட கணவனிடம், நானே உடம்பு சரியில்லாம படுத்திருந்தேன். அப்படி இருந்தும் உங்க தங்கச்சிக்கு சுவையான உணவு சமைச்சு கொடுத்தேன். ஆனா அவங்க எல்லாரும் அண்ணன் வந்து சாப்பாடு போட்டா தான் சாப்பிடுவோம். இல்லனா சாப்பிட மாட்டோம்னு சொல்லி கோவமா இங்கிருந்து போயிட்டாங்கன்னு போய் சொன்னா மூலி அலங்காரி. நல்ல தம்பி மூலி அலங்காரி சொன்னதும் நல்ல தம்பிக்கு மூலி அலங்காரி சொன்னது சரியா படல. உடனே நல்ல தம்பி அங்க இருந்த பணிப்பெண்கள் கிட்ட விசாரிச்சான். உடனே நல்ல தம்பி தன்னோட தங்கைய தேடி காட்டுக்குள்ள போனான். வழியெல்லாம் ஆவாரம் பூவ பார்த்து அத பின்தொடர்ந்துட்டே போனான் நல்ல தம்பி. அதே சமயம் மானாமதுரையில நல்ல மழை பொழிஞ்சு நாடே செழிப்பா இருந்துச்சு. காசிராஜனும் தன்னோட மனைவியான நல்ல தங்காளையும் 7 குழந்தைங்களையும் நல்ல தம்பி வீட்டுல இருந்து கூட்டிட்டு போகலாம்னு காட்டு வழியா வந்துகிட்டு இருந்தாரு. அந்த காட்டு வழியா தான் நல்ல தம்பியும் தன்னோட தங்கையான நல்ல தங்காளை தேடிக்கிட்டு இருந்தான். நல்ல தம்பியும் காசிராஜனும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. நல்ல தம்பி நடந்த உண்மை எல்லாத்தையும் காசிராஜன் கிட்ட சொன்னாரு. அடுத்து ஆவாரம் பூவை பின்தொடர்ந்து காசிராஜனும் நல்ல தம்பியும் போனாங்க. கடைசியில அந்த கிணத்து பகுதிக்கு வந்து சேர்ந்தாங்க. கிணத்துக்குள்ள நல்ல தங்காலும் அவளுடைய 7 குழந்தைங்களும் இறந்து மிதந்துக்கிட்டு இருந்தாங்க. இத பார்த்ததும் காசிராஜனும் நல்ல தம்பியும் கதறி அழுதாங்க. அதுக்கப்புறம் நல்ல தங்காளையும் அவளுடைய 7 குழந்தைங்களையும் வெளியே எடுத்து ஈம காரியங்களை செஞ்சாங்க. அடுத்து காசிராஜனும் தன்னோட மனைவியையும் 7 குழந்தைங்களையும் இறந்த துக்கத்தை தாங்காம அவரும் இறந்துட்டாரு. நல்ல தம்பிக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. தன்னோட தங்கையையும் அவளோட குழந்தைங்களையும் இறந்ததற்கு மூலி அலங்காரி தான் முக்கிய காரணம்னு நினைச்சு மூலி அலங்காரியும் அவளோட வம்சத்தையும் அழிக்கணும்னு சபதம் எடுத்தாரு. உடனே அரண்மனைக்கு போய் தன்னோட மனைவியான மூலி அலங்காரி கிட்ட, ஒரு துக்கம் நடந்த வீட்ல ஒரு நல்ல காரியம் உடனே நடக்கணும்னு சொல்லி உன்னோட தம்பி செந்திலபதிக்கு திருமணம் செஞ்சு வைக்கலாம்னு சொன்னாரு. உன்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாரையும் வர சொல்லுன்னு சொன்னாரு நல்ல தம்பி. இத கேட்ட மூலி அலங்காரி ரொம்ப சந்தோஷப்பட்டா. திருமண ஏற்பாடுகள் எல்லாம் தடபுடலா நடந்துச்சு. நல்ல தம்பி தன்னோட அரண்மனையில இருந்த சிற்பியை கூப்பிட்டு ஒரு பொய்யான மண்டபத்தை தயார் செய்ய சொன்னாரு. மூலி அலங்காரியோட சொந்த பந்தங்கள் எல்லாரும் இருக்கிற மண்டபத்திலையும் நல்ல தம்பியோட சொந்த பந்தங்கள் அவனுடைய அரண்மனையிலையும் தங்க வச்சாரு. திருமணம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்ல தம்பி திட்டம் போட்ட மாதிரி போலியா கட்டப்பட்ட மண்டபம் இடிஞ்சு விழுந்தது. மூலி அலங்காரியின் வம்சமே அடியோட அழிஞ்சு போச்சு. உடனே தன்னோட கடமையை நல்லபடியா முடிச்சிட்டேன்னு நினைச்ச நல்ல தம்பி ஈட்டி மேல பாஞ்சு தன்னோட உயிரை விட்டுட்டாரு. பச்சை பசேல்னு இருக்கிற வயல்களுக்கு மத்தியில தான் அர்ச்சனாபுரத்துல கோவில் கொண்டுள்ளாள் நல்ல தங்காள். இந்த கோவிலுக்கு போகும்போது மத்த கோயில் மாதிரி இல்லாம வித்தியாசமா இருக்கும். இந்த கோயில் கருவறையில நல்ல தங்காளோட சிலை கம்பீரமா இருக்கும். 7 குழந்தைங்களோட சிலையும் ஒரே கல்லுல செதுக்கப்பட்டு தனியே இன்னொரு சன்னதியா இருக்கும். இங்க நல்ல தங்காளுக்கும் நல்ல தம்பிக்கும் 2 கோயில்கள் கட்டப்பட்டிருக்கு. மக்கள் அவங்கள வழிபட்டு வராங்க. இந்த கோவில்ல இருந்து கொஞ்ச தூரத்துல தான் அந்த பாழடைஞ்ச கிணறும் இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் ஆனி மாசம் பொங்கல் திருவிழா ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாசம் பொங்கல் விழாம்போது நல்ல தங்காளோட உறவினர் வழித்தோன்றல்ல வந்தவங்க மானாமதுரையில இருந்து வந்து திருவிழாவுலயும் கலந்துக்கிறாங்க. இந்த திருவிழா 4 நாள் நடக்குது. இவ்வளவுதாங்க. இந்த கதைய தான் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைச்சேன். திருப்பியும் இன்னொரு கதையில நாம சந்திக்கலாம். நன்றி.